ஹலோ நண்பர்களே, குவைத்தில் நேற்று கள்ளச்சாராயம் குடித்து 40 இந்தியர்கள் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு தெரிந்தவங்களாக இருந்தாங்க, அவங்கள தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா இந்திய தூதரகம் ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ ஸ்க்ரீனில் தெரியுதுல, இந்த நம்பர் தான். கண்டிப்பாக எல்லா நபர்களுக்கும் இந்தியாவில் இந்த மாதிரி யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவர்களுடைய குடும்பத்தினருக்கு இதை கட்டாயமாக தெரியப்படுத்துங்க. நிறையா குவைத் பற்றிய தகவல்களும் இருக்குது. வீடியோ முழுவதுமாக பாருங்கள். முதல் தகவல், குவைத்தில் நேற்று மெத்தனால் கலந்த விஷ மதுபானம் கள்ளச்சாராயம் குடித்து 63 நபர்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தாங்க. இதில் சோகமான செய்தி என்னென்னா 13 பேர் இறந்திருக்காங்க. அதில் 10 பேர் இந்தியர்கள், 2 நேபாளிகள், எல்லாருமே ஆசிய நாட்டை சார்ந்தவர்களாக இருக்கிறாங்க. 21 நபர்களுக்கு நிரந்தரமாக கண் பார்வை போயிருச்சு அப்படின்னு சொல்லி குவைத்தினுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் தெரிவிச்சிருக்காங்க. மீதம் இருக்கக்கூடிய நபர்கள் தீவிர சிகிச்சை ஐசியூ பிரிவிலையும், சிலர் வெண்டிலேட்டர் உதவியோட தற்பொழுது சிறுநீரக டயாலிசிஸ் பண்ணுவதற்காக இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இப்போ அதிகாரிகளினுடைய நடவடிக்கை என்ன அப்படின்னா, சுகாதார அமைச்சகம் 24 மணி நேரமும் இதை கண்காணிச்சுக்கிட்டு இருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. அதே போல் இந்திய தூதரகம் ஒரு ஹாட்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க, 9656551587. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் நான் இது சம்பந்தமான தகவலை தெளிவாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக எல்லாருமே அதை உங்களுக்கு தெரிந்த, அதாவது இந்த பிரச்சனையில் கள்ளச்சாராயம் குடித்து பாதிக்கப்பட்ட இந்தியர்களினுடைய குடும்பத்திற்கு கொண்டு சேருங்க. அதே போல் ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தினருக்கு கான்டாக்ட் பண்ண முடியல, யாரை கான்டாக்ட் பண்ணி கேட்குறது அப்படின்னு தெரியலனா இந்த இந்திய தூதரக ஹாட்லைன் நம்பரை கான்டாக்ட் பண்ணி என்ன விவரம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஜலீபை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இந்த மதுபான விநியோகம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அந்த இடத்துல தான் லோக்கலாக இதை தயாரிச்சிருக்காங்க. ஸோ குவைத்தில் இந்த மதுபானத்தை வேறு யாராவது குடித்து இன்னும் ரூம்லேயே இருந்திருக்கீங்க, வெளியே போகிறதுக்கு பயந்து ரூமில் இருக்கிறீங்கன்னா கட்டாயமாக போய் ஹாஸ்பிட்டலில் அனுமதி ஆயிருங்க. இல்லை அப்படின்னா உங்களோட உயிருக்கு கூட ஆபத்து ஏற்படலாம். வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் கட்டாயமாக குவைத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை அனுப்பிவிடுங்க. குவைத்தில் குடியிருப்பு மோசடி மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. பாகிஸ்தான் நாட்டை சார்ந்த ஷஹபாஸ் ஹுசைன் அல்லா ரஹா அப்படிங்கிறவன் கைது செய்யப்பட்டிருக்கான். இவனை பொறுத்தவரைக்கும் நூர் அல் கௌதர் ஜெனரல் ட்ரேடிங் மற்றும் கான்ட்ராக்டிங் கம்பெனியில் ஏஜென்சி மூலமாக 19 நிறுவனங்களுக்கு பிரதிநிதியாக நியமிக்கப்பட்டு அந்த நிறுவனங்களில் விசா ரினிவல், அதேபோல் விசா பிரச்சனைகள் குறித்து ஏதாவது இது வரும்பொழுது அந்த லேபர்கள்ட்ட இருந்து அதிகமான பணத்தை வசூலித்து இவன் அவர்களுக்கு ரினிவல் பண்ணி கொடுத்துருக்கான். தற்பொழுது இவனோட சேர்த்து 150 தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. குவைத்தை பொறுத்த வரைக்கும் இந்த விசா ட்ரேடிங் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தவறான ஒரு செயல். அதற்கு குவைத்தினுடைய உள்துறை அமைச்சகம் மிகப்பெரிய தண்டனையை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பாகிஸ்தான் நாட்டை சார்ந்தவங்களுக்கும் கடுமையான தண்டனை கிடைக்கும் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து, குவைத்தில் இனிமேல் சுற்றுலா விசா, குவைத் டூரிஸ்ட் விசா உங்களுக்கு எடுக்க முடியுமா, நீங்கள் உங்கள் ஃபேமிலியை கூட்டிகிட்டு வர முடியுமா அப்படிங்கிற ஒரு வீடியோ அடுத்து வரப்போகுது. வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோக்களை உங்களால் பார்க்க முடியும். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க.